ஹாய் ஒருவன். ஸோ வணக்கம். இன்றைக்கி என்னென்னு உங்களுக்கே தெரியும். 10th அண்ட் 11th 12th ஏராளமான வீடியோ போட்டுட்டேன். நான் குவார்ட்டர்லி எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாம் பேப்பர் கிடைக்கும், என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ இது எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஆக்சுவலாக கிராஸ் சீரிஸ் 10th 11th 12th போட்டிருக்கேன். போய் பாருங்கள் நம்ம சேனலில். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா, மேக்ஸில் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸில் 100% மார்க் எடுக்கலாம், அதாவது நிறைய மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர், அதுவும் இல்லாமல் சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் 10th எல்லாமே 10th 11th 12th எல்லா இம்பார்ட்டண்ட்டும் வரும். பொறுமையாக இருங்க. அண்ட் மேக்ஸ் மட்டும் நடத்துகிறீங்களாங்க சார், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியெலாம் என்ன பண்ணுறதுன்னு 11th 12th கேட்டிங்க. ஸோ அதுக்குமே நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ கோஆப்ரேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடி தான். ஸோ அதை மட்டுமா ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா செகண்ட் மிட்டமில் ஸ்கோர் பண்ணிடலாம். செகண்ட் மிட்டம் நல்லா படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஹாஃப் இயர்லி ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரி, ஓகே. எனிவே இன்றைக்கி பேப்பர் கிடச்சதே, எப்படி இருந்துச்சு பேப்பர்? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், அதே மாதிரி 11th 12th தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர். இதில் மார்க்ஸ் எல்லாம் எப்படி எனக்கு சொல்லுங்கள். மார்க்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மார்க் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஆல்ரெடி நிறையா இதில் தந்திருக்கேன், கிராஸ் சீரீஸில். அதிலையாவது அனுப்புங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம போட்ட கொஷின்ஸ்னால உங்களுக்கு அது மார்க் வந்துதான், இல்லை உங்கள் உழைப்பினால வந்துதான், அப்படிலாம் இங்கே பேசுகிறதுக்கு நான் வரல. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுக்கு போடுறோன்னா, அது பெரும்பாலும் அந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு உதவும் தான். இப்போ ஃபஸ்ட்டே போடுங்கன்னு சொல்கிறீங்க. வீக் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் ஃபஸ்ட்டே இந்த வாரத்துக்குள்ளே போட்டலாம் தான் இருக்கேன். பட் இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு உதவும்னா, எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்பியும் படிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஓரளவுக்கு நம்ம புக்கினும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். 10th 11th 12th 3 பேர்த்துக்கும் தான். ஸோ அதனால் பேப்பர் இப்போ கிடச்சிருக்கும், அது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பேப்பர் இப்போ கிடச்சிருக்கும். நெகட்டிவான மார்க்கு, அதாவது ஃபெயில் ஆகிருந்தேன், இல்லை பாஸ் ஆகிருந்தேன், ஜஸ்ட்டு பாஸ் தான் இருந்தேன், நான் நினச்ச மார்க்கை விட அதிகமாக வரலை, எங்கள் அப்பா அம்மா அடிப்பாங்க, நான் வீட்டில் எப்படி காட்டுறது, இல்லை நான் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக பேப்பர் கொடுக்குறாங்களோ இல்லையோ நீ மார்க் சொல்லிடு. பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா கொண்டு போய் காட்டு. டியூஷன் வாத்தியார்கிட்டையும் காட்டு, அண்டு உங்களுடைய டீச்சர்ஸ்கிட்டையும் காட்டு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்கிட்ட காட்டிடுங்க. நீ பயந்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன 2 அடி அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, அது நல்லதுக்கு தான். நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது ஏமாற்றி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை வேறு மாதிரி பண்ணி, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன் போடாமல், சைன் போர்ட்டில் நம்ம கொடுக்குற பழக்கமெல்லாம் இருக்குது. நான் தப்புலாம் யாரும் சொல்லலை. சில பேர் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்பா அம்மாகிட்ட மறைச்சி அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி, நீங்கள் ஃபெயில் ஆனது தெரிஞ்சால் தான் உங்கள் அப்பா அம்மா அடுத்த ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இது பெற்றோர்கள் இந்த டைமில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் இது. அண்ட் ஆல்சோ நீங்களும் அலர்ட் ஆக வேண்டிய ஒரு நேரம் இது. 10th 11th 12th நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த குவார்ட்டர்லி மார்க்கு தான் நிர்ணயிக்கும் எல்லாமே. பாதி போர்ஷன்ஸு நீங்கள் ஒரு வேளை கம்மிக்கும் கம்மி ஒரு 30% 40% மார்க் எடுத்திருக்கீங்க, அதுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கீங்கன்னா ஒரி பண்ண தேவையில்லை. இங்கிருந்து கம்பேக் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக எடுத்துடலான்னு நான் ஷுவாரிட்டி கொடுக்குறேன். 10th 11th 12th யாராக இருந்தாலும் 10th அசால்ட்டாகவே அடிச்சிடலாம். 11th 12th இப்போ இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் தோத்துட்டேன்னா தோத்துட்டே தான் இருப்பேன். ஜெயிக்கணும். நான் அடம் பிடிக்கணும். நீ மேக்ஸ் வரலையா, மேக்ஸ் வரல நினச்சா வராது. நீ தயவுசெய்து மேக்ஸை என்ன சொல்கிறது, நேசின்னு சொல்லலை, ட்ரை பண்ணாமே ஃபெயில் ஆகிட்டு வந்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி தான் எதையாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்தாலும் அந்த சப்ஜெக்டில் என்ன டீப்பாக இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பி. ஸோ நிறைய சேனல்ஸ் இருக்குது, டியூஷன் கிளாஸஸ் போகிறீங்க, எதை ஃபாலோ பண்ணுறது, எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அதனால் உனக்குள்ளே நீ ரெடியாக, அப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு நிலையாக நம்ம படிக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொன்னது தான், டெய்லி ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் லீவ்லேயே கொடுத்துட்டேன். டெய்லி என்னெல்லாம் பண்ணணும் மறக்காமல் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி என்ன பண்ணணுன்னா, டெய்லி 5 hours படிக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். சார் 5 hours எல்லாம் படிக்க முடியாது, ஒரு 3 மணி நேரம் நான் படிக்கிட்டா படிங்க. ஸோ ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறியா, சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறியா, ஒரு 9 மணி படி. டியூஷன் போகிறியா, போயிட்டு 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு, சம்ஸ் போட்டுப்பார். காலையில் 5 மணிக்கு எந்திரி, எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, 5 மணிக்கு எந்திரி, எக்ஸசைஸ் பண்ணு, அது பண்ணி இது பண்ணு. 5 மணிக்கு எந்திரிச்சு 4:30 4:45 எந்திரிச்சு 5 மணிக்கு படிக்க உட்காரு. எவ்வளோ பேர் எந்திரிக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாருமே எந்திரிக்கிறது இல்லை. 90% ஸ்டூடெண்ட்ஸ் தூங்க தான் செய்கிறீங்க. அதனால தான் இந்த மார்க் ரெடியூஸ் ஆகிறது. காலையில் எந்திரிச்சா தான் மார்க் வரும் அப்படின்னு நான் சொல்லலை. காலையில் எந்திரிக்கிறது ஒரு பூஸ்டப் தான். அந்த ஒரு மார்க் வரக்கான ஒரு காரணமும் ஏற்படும். நீங்கள் வேணால் எந்திரிச்சு படித்து பாருங்கள். உங்களுடைய
உங்களுடைய டைம் நீங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்கிறது புரியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு 5 to 7 2 மணி நேரம் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டு, ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்டு, காலையில் ஒரு சப்ஜெக்ட். இதை பண்ணினாலே நீ வந்து ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. ஈவினிங் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் ஸ்ப்ளிட் பண்ணினா சூப்பராக இருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் போகணுன்னு ஆசைப்பட்றியா? இந்த மீடியமாக படிக்கிறவனும் நல்லா படிக்க முடியாத பையனும் இம்பார்ட்டன்ட் கேட்குறான். இம்பார்ட்டன்ட் மட்டுமே நம்புறோம், இம்பார்ட்டன்ட் கேட்குறான். இது எந்த அளவுக்கு பப்ளிக்கில் இதாகும்னு தெரியல. ஆனால் இப்போ ஓகே மிட்டமுக்கு, பட் இம்பார்ட்டன்ட்டையும் தாண்டி ஓரளவுக்கு படிக்கணும்னு தான் சொல்கிறேன். அது என்ன மாதிரி கொஷின்ஸ்னு பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட்டில் பார்த்துக்கலாம், பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸில் பார்த்துக்கலாம். இப்போது மிட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த வாரத்துக்குள்ளே நான் போட்டுருவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் அதையாவது ஒழுக்கமாக படிக்க முடியாதான் படிங்க. அதுக்காக தான் நான் போடுறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. நீங்கள் நினச்சிட வேண்டாம் இம்பார்ட்டன்ட் போட்டு வேறு கொஸ்டின்லாம் படிக்க விடாமல் பண்ணுறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நான் எதுவுமே மனசில் எடுத்துக்க மாட்டேன். அந்த கிவ்அவே வந்து தரேன்னு சொல்லியிருந்தேன், கணக்கு எடுத்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க. நான் வந்து ஒரு 10 பேர் எடுத்திருக்கேன். மொத்தம் 11th 12th 10th எல்லாமே சேர்த்து ஒரு 10 பேர் எடுத்திருக்கேன். அந்த 10 பேர் யாருன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அந்த 10 பேர்த்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிவ்அவே தரலான்ட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு நான் வந்து முடிவு பண்ணி ஒரு 2 நாளில் சொல்லிடுறேன். சரிங்களா? யாரும் தப்பாக நினச்சிக்கோங்க. உங்கள் பேப்பரில் மார்க் குறைவாக இருந்தால் ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்தது நீ எப்படி படிக்கணும், அடுத்தது நீ எப்படி கொண்டு போகணும், அடுத்ததை பற்றி யோசி. முடிஞ்சு போனதை பற்றி யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் அழுதியா, இன்றைக்கி ஒரு நாள் துக்கப்பட்டியா, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சோமா, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம பெற்றவங்களை ஏமாத்துறோமா, அந்த மாதிரிலாம் ஏதோ தாட்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நாள்லேருந்தாவது ஒழுக்கமாக படி. பட் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். நீ வந்து தோத்துட்டங்கிறத பற்றி ஒரி பண்ண வேண்டாம். டீச்சர் திட்டிருப்பாங்க, டீச்சர் அடிச்சிருப்பாங்க, இல்லை வந்து டீச்சர் சொன்னது நமக்கு வந்து ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா திட்டுவாங்க, எல்லாமே சேர்ந்து ஒரு டிப்ரெஷன் ஆகும். அது இன்னையோட கழுவி அப்படியே கை தொடச்சிரு. அதுக்கப்புறம் நாளைக்கு நீ வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நீ வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணு முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் நாளையிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒழுக்கமாக ஃப்ரெஷ்ஷாக நீ வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணு நான் சொன்ன ஷெடியூலில். ஓகேவா? ஸோ டெய்லி 2 சப்ஜெக்ட், வீக்கெண்டில் மட்டும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பயாலஜி தமிழ் இங்கிலீஷ், அதாவது கம்ப்யூட்டர் சேர்த்துக்கோங்க. 10th இருந்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தமிழ் இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 25 நாள் தான் இருக்குது செகண்ட் மிட் டர்முக்கு. நீங்கள் விளையாட்டுத்தனம் கிடையாது, நிறைய லீவ் இந்த மாதம் வருது. ஸோ அந்த லீவெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். எல்லாமே நம்ம சேனல்லேயே வருது. ஸோ அதையாவது ஒழுக்கமாக பயன்படுத்தி நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ கம்மியாயிடுச்சுன்னா கம்மியாகிட்டு தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் படிக்கிறியா, படித்து எழுதிப்பார். டெரிவேஷன் பார்ட்டா, டெரிவேஷன் எழுதிப்பார். சும்மா அப்படியே லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போனாலும் அங்கே போய் எழுத முடியாது. ஃபிசிக்ஸ் எழுதவும் தெரியல யாருக்கும். எப்படி ஒரு கொஸ்டின் டயக்ராம் போட்டு ப்ரெசென்ட் பண்ண ஒரு எழுத தெரியல. அதுக்கப்புறம் டெரிவேஷன் மட்டும் தான் போடுறாங்க. நடுவில் ஊடால எழுதணும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் எழுதணும். இதெல்லாம் எழுதுனா தான் 5 மார்க் போடுவாங்க. அதே மாதிரி தியரி கொஷின்ஸ்க்கும் எழுத தெரியல. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் எழுதாமல் பையன் தியரி மட்டும்தான் எழுதுறான், அப்படி மார்க் போடுவாங்க. ஈக்குவேஷனுக்கு தான் மார்க்கே கெமிஸ்ட்ரியில். ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மேக்ஸுக்கு ஸ்டெப் மார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப்பை போட்டுடுறான். மேடமும் அப்படியே அடிச்சு விட்டுறாங்க, எல்லாருமே சாருங்க அடிச்சு விட்டுறாங்க. காரணம் என்னென்னா அது கண்டென்ட் இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னால் ஒழுக்கமாக ஒரு சம் போட முடியலன்னா காரணம் என்ன? ப்ராக்டிஸ் பத்தலை. ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணு, உன்னால் ஜெயிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான். நீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நெகட்டிவிட்டி தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவிட்டியாக வா. அதுக்கு தான் இந்த வீடியோ. இதை நான் முதலே பேசியாச்சு. இருந்தாலுமே இன்றைக்கி வந்து எல்லாம் மன உடைச்சலில் வந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் கண்டிப்பாக. ஸோ பெற்றவங்களும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அவனை திட்டுறதோ இல்லை வந்து அடிக்கிறதோ எதுவும் வேணாம். தயவுசெய்து பேரண்ட்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து அவனை வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டு அடுத்தது அவனுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அதை போட்டு அவனையும் திணிச்சிங்கன்னா அவன் படிக்க மாட்டான். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.